இது எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று, இது கழுத்தில் ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் இப்படியே சுற்றி பார்த்தோம்னா தெப்பகுளத்தை சுற்றி எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு. இது கழுத்தில் உள்ள ஒரு ஜெராக்ஸு. அப்புறம் 1 2 என்னடா புத்தகம் மாதிரி போய்கிட்டே இருக்குது, எங்கே போய் நிற்கணும் தெரியலையே. அதுக்கப்புறம் தள்ளி விட்டுக்கிட்டே போகணும் அப்படின்னா இது வந்து ஷோல்டருக்குள்ள ஒரு ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் மொத்தத்தில் சொல்லணும்னா முடிச்சு விட்டிங்க போங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா என்ன பத்தி டெக் பாஸ். நாம கிடையாது, என்னோட மொத்த டீமும். ஏன் வாங்க இருந்துச்சு. ஸோ எதை மன்னிச்சாலும் அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, அது என்ன இருந்தது பாப்பா தெரியுதுங்களா? அதான் PS5 டிவைஸ். ராகவி வராங்களா, அதை எடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள 2 பேர் இருக்காங்க. அதுல இன்னும் எதா வச்சி இருக்கியா? இல்ல. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று வேகமாக நகரும் நிலையில் இன்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலின் தென்மே அந்த மாதிரி தான் நம்ம நைட்டு திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்னது விடாமுயற்சி டீசரா வந்துருச்சு. அடுத்தவன் பிரச்சனை நமக்கு எதுங்க. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 3 வருஷமா இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய என்னோட சேனல், அதாவது வீடியோ போட்டே 3 வருஷம் ஆன என்னோட சேனலுக்கு எப்படி 2K அச்சீவ் பண்ணாங்கிறதா இந்த வீடியோல சொல்ல போறேன். வழக்கம் போல நான் போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ மேல இருந்து ஒரு மெசேஜ், யுவர் சேனல் காட் 2K சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா 2K சப்ஸ்கிரைபர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிற உங்களுக்கு தெரியும், யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஒரு சேனல் 500 1000 சப்ஸ்கிரைபரை எட்டும் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு. ஆனா எனக்கு அந்த சந்தோஷம் வரல. ஏன்னா அந்த சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டு, அதுல எப்படா இப்போ 2K சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிட்டு. தெளிவா சொல்றேன், கரெக்டா கேளுங்க. ஒரு 7 வருஷம் இருக்குங்க. அப்போ ஒரு 10வது படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறேன், அது புதுயுகம் சேனல் நினைக்கிறேன். அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து இவ்வளவு காசு வருமா, ரகசியத்தை வெளியிட்ட மைக் செட் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு வீடியோ பாக்குறேங்க. பார்த்த உடனே சரி நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிச்சேன்னு அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அதனால என்கிட்ட இருக்கிற 3GB போனை வச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி எதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசிச்சு சரி பாடி பில்டிங் சம்பந்தமா பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இப்போ பாடி பில்டிங், கேலஸ்தெனிக்ஸ், பேக் ஃபிளிப் அதெல்லாம் வேற கதை, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனா எனக்கு பிடிச்சது வந்து சாதாரணமாக ஃபிளிப்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வேண்டியே அந்த வைக்க பொருள் நம்ம பண்ணலாம், அக்க போறலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சரி பாடி பில்டிங் தான் பிடிச்சிருக்கேன். அதுல எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கேலஸ்தெனிக்ஸ் இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட், இந்த ஃபிளிப் அடிக்கிறது அது எல்லாமே சேர்ந்ததுதான் வரும். பாடி பில்டிங் தான் ஜிம் போய் பண்றாங்களே, நம்ம கிராமத்து பையன் இங்க எது ஜிம் வரைக்கும் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. அதனால வேண்டியே வீட்லயே பண்ணி கத்துக்கிட்டு அப்படியே வீடியோ போலான்னு யோசிச்சா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்குமே எப்படா போட போறோன்ட்டு. கிராமத்து பையனா வீட்டுல எல்லாம் அப்போ வேலை பார்க்கறதுனால எனக்கு வந்து நேச்சுரலாவே 6 பேக்ஸ் இருக்கும். அதனால மனசை கல் ஆக்கிக்கிட்டு ஜட்டியோட ஒரே ஒரு ஜட்டியை போட்டுட்டு 6 பேக்ஸ் காமிக்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போட்டுருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு துறையை சூஸ் பண்ண அப்படின்னா, இப்போ நீங்க யூடியூப்ல போயிட்டு பேக் பெல்ட், ஹேண்ட் ஸ்டாண்டு, பேக் ஃபிளிப்பு அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா வர்ற வீடியோ எல்லாமே ஹிந்தி, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்ல இப்போ வரவே இல்லை. எப்போ நான் சொல்றேன் 2018 19 அந்த காலகட்டத்தில் சொல்றேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. நம்ம கத்துக்கிட்டு அதை வீடியோ போடுறதும் கஷ்டமா இருந்துச்சு. சரி கத்துக்கிறதே வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுவுமே கஷ்டமா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, இப்போ வேணா பார்த்தா தருண்குமார், நம்ம ஹேவோக் மதன் அண்ணன், பார்க்கர் பையன் நிறைய பேர் வந்திருக்கலாம். அப்போ அந்த இடத்த நம்ம ஃபில்அப் பண்ணலாமே நினைச்சு தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. புரியல, முட்டா பழுகு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது. தூக்கி கொடு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விடணும். அப்படியே இப்ப விடுறா பாப்போம். கத்துக்கிறதே வீடியோ போடலான்னு ஆசைப்பட்டு அதுக்காக என்னென்ன பண்ண தெரியுமாடா? ஒரே நாள்ல 1000 புஷ்அப் எடுத்தேன், 500 கிரன்ச்சஸ், ஹேண்ட் ஸ்டாண்டு, கிக்கப்பு, அதுலேயே பல வெரைட்டி. ஃப்ரண்ட் லிவர்னு ஒன்று என்னமோ பண்ணேன், ஹேண்ட் ஸ்டாண்டு பண்ணேன், ஹெட் ஸ்டாண்டு பண்ணேன், டைகர் புஷ்அப்னு வயலில் கிடந்து நாக்கரை நக்குனது,
4 புஷ்அப்னு சொல்லி மூக்க உடைச்சுக்கிட்டது, இது இல்லாம யோகா, அதை பத்தி தான் ஏன் சொல்லி ஆகணும். அதனாலதான் என் வேலையே ஆரம்பிச்சு. அதாவது நான் 10வது படிக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா 4 மணிக்கு நான் படிச்சிருவேங்க. பார்த்தா அப்படி தெரியாது. நான் 4 மணிக்கு எந்திரிச்சு நான் படிப்பேன். 4 மணிலேருந்து ஒரு 5:30 மணி வரைக்கும் படிச்சேன்னா 5 மணிக்கு கரெக்டா விஜய் டிவில மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு கண்டிப்பா ஓடும். அதுக்கப்புறம் நம்ம தலைவன் பாபா ராம்ஜி அவர் தான் நினைக்கிறேன், அவர் வந்து யோகா சொல்லி கொடுப்பாரு. அப்படி சொல்லி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அதை பார்த்து நான் யோகா பண்ணி யோகாவை ரொம்ப பிடிச்சி போய் யோகாவே நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கு அப்ப அந்த சேனல்லே வீடியோலாம் நல்லா தாடா போட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னடா மாங்க முடியாத ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதாங்க பெரிய தவறாகி போச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. அதாவது ஆசைப்பட்டு கேலஸ்தெனிக்ஸை சூஸ் பண்ண எனக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியாம அவங்கவுங்க யூடியூப்ல பண்றதெல்லாம் ஆசைப்பட்டு தேவையில்லாம அந்த மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸ்ல பெல்ட் அடிக்கிறது, தேவையில்லாம இப்போ வயல்ல குதிக்கிறது, குளத்துல தாங்க டைவ் அடிச்சேன். ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் குளத்துல குதிக்கும் போது குளத்துல தண்ணி இல்லை, அதுக்கு நான் என்ன பண்றது? அதெல்லாம் அப்படி பிரச்சனையாகி மசில் ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய இங்கெல்லாம் அடிபட்டுட்டு இங்கே அடிபட்டுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த வீடியோ போட்டிருப்பேன், இல்லை நம்ம பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட பேசியிருப்பேன். அந்த மாதிரி நான் சில வார்ம் அப் மிஸ்டேக்லாம் பண்ணதுனால தான் உடம்பு பலவீனாச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் ஒரு புஷ்அப் கூட என்னால் எடுக்க முடியல. சொல்ல போனா படுக்கும்போது கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு குப்பார படுக்க முடியாத அளவுக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, அந்த வலி இந்த வலினா அவ்வளோ டாக்டர் ஃபீஸ் அந்த ஃபீஸ் நீங்கள் வீடியோ ஆரம்பத்திலேயே பார்த்துருப்பீங்க. அது மாதிரிலாம் பண்ணி இப்போதாங்க கொஞ்சம் சரியாகி வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன தெரியுமா? பீஜத்தோட காட்டுறேன் பாருங்க. டான் 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 டான். அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து இந்த கிரேசி காவினி இந்த ஒரு சேனலை ஆரம்பிச்சு அடுத்த ஒரே மாசத்துல எப்படி 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண அப்படிங்கிற சீக்கிரட்டை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றபடி ஸ்டே டியூன், டாடா, பை பாய்.